பொதுவாக நம்மளுக்கு ஒரு சட்டை பத்தலை அப்படின்னா, அதாவது லூஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எடுத்துக்காட்டா அதை வந்து நம்ம டக் பண்ணி போடுவோம். ஸோ அப்படி போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, முன்னாடி நம்மளுக்கு லூஸாக இருந்த ஃபிட் வந்துட்டு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஃபிட் ஆகும். பட் ஆனால் அந்த சட்டையோட மெட்டீரியலோ இல்லை டிசைனோ இல்லை கலரோ எதுவுமே மாறாது. ஸோ இதுக்கு பேர் தான் ஆல்ட்ரேஷன், கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி தான் நான் கூலி படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு நான் லீனியராக இருந்ததை லீனியராக ஓரளவுக்கு கொண்டு போய் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அது ஓரளவுக்கு நல்லா வியூஸ் தான் போயிட்டு இருக்கு. ஸோ அதோட செகண்ட் ஆஃப் வந்துட்டு நான் போடல. ஸோ இதுதான் வந்துட்டு செகண்ட் ஆஃப். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு ஓரளவுக்கு ஓகே, இன்ட்ரோவில் வந்துட்டு லியோவில் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி வந்து கொண்டு போய் முடிச்சிருப்பேன். ஸோ சில பேர் வந்துட்டு அதே கதை தான் சொல்லியிருக்கேன், இதில் என்னத்தை போய் ஸ்கேமு அப்படி இப்படிலாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக தான் வந்துட்டு இந்த ஸ்டார்டிங்கில் ஒரு கருத்து அது ஒரு சும்மா ஒரு பதிவு போட்டு போகலான்ட்டு வந்தாங்க. பட் இருந்தாலும் சில பேர் இல்லை, கொஞ்சம் நிறைய பேரே வந்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி இருந்துச்சு. ஓகே, அடுத்த வீடியோ போட்டலாம், அதாவது பார்ட் 2 போட்டலாம். ஏன்னா நான் வந்துட்டு 1 மட்டும் போட்டு நிறுத்திடலாம் அப்படின்னு தான் ஒரு ஐடியாவில் இருந்தேன். அந்த வீடியோவில் என்ன தான் வந்துட்டு நான் பார்ட் 2 போகிறேன்னு சொல்லியிருந்தாலும் அதுக்கப்புறம் வேணாங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். பட் இருந்தாலும் சில கமெண்ட் நல்லா இருந்ததுனால அவங்களுக்காக தான் இந்த வீடியோவே நான் போடுறேன். ஸ்டோரியில் வந்துட்டு பெருசான ஆல்டர்லாம் பண்ணலைங்க, ஓகேவா? ஸ்க்ரீன் பிளே வந்துட்டு அந்த ஆர்டர் ஆஃப் த ஸ்க்ரீன் பிளே, அதாவது லோகேனை வந்துட்டு ஒரு ஆர்டரில் கொடுத்துருக்காரு, அந்த ஆர்டரில் கொடுக்காம நான் வேற ஒரு ஆர்டரில் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். பட் சில விஷயங்கள் வந்துட்டு நான் தவிர்த்திருப்பதில் சில விஷயங்கள் ஆட் பண்ணியிருப்பேன். அண்ட் அதே மாதிரி இந்த செகண்ட் ஆஃப் இருக்கு இல்லையா, இந்த கிளைமேக்ஸ்லுமே வந்துட்டு சில விஷயங்கள் நான் வந்துட்டு தூக்கிட்டேன். அதாவது 2 இடங்களில் தூக்கியிருப்பேன் ஒரு சில விஷயங்கள். மேபி அது லாஜிக்கலி அது கரெக்டாக இருக்குன்னு சொல்லி நம்புறேன். எதுன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு நீங்களே கெஸ் பண்ணியிருக்கலாம். அது என்னங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் இதுலேயுமே ட்ரெய்லர் ஷார்ட்ஸ் வச்சு மட்டும்தான் முடிஞ்ச வரைக்கும் மேட்ச் பண்ணியிருப்பேன். பட் சில இடங்களில் வந்துட்டு என்ன நரேஷன் வேறையா இருக்குது, இமேஜ் வேறையா இருக்குன்னு சொல்லி எல்லாம் யாரும் கோச்சுக்கவோ வந்துட்டு டிஸ்கம்ஃபோர்ட்டோ ஆகிக்க வேணாம். ஏன்னா ஹெச்டி மூவி இன்னும் வர கிடையாது. அண்ட் அதை தாண்டி இமேஜஸ் போட்டோம் அப்படின்னா காப்பிரைட் இஷ்யூ வந்துடும். ஹெச்டி மூவி வந்திருந்தா கூட வந்துட்டு ஓரளவுக்கு அதில் இருக்கிற பிக்ஸை மட்டும் வச்சாதான் நான் வந்துட்டு சொல்லியிருப்பேன். பட் இப்போ வந்துட்டு தேட்டர் பிரிண்ட் வச்சு சொல்ல முடியாது. ஸோ அதனால் வந்து நான் ட்ரெய்லர் கிளிப்ஸே வந்துட்டு போன வீடியோவில் இந்த ட்ரெய்லர் கிளிப்ஸே வந்துட்டு திரும்ப இதில் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் நரேஷனை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி வந்துட்டு நரேஷனுக்கு ஏற்ற மாதிரி இமேஜ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாரும் டிஸ்கம்ஃபோர்ட் ஆகிக்க வேணாம். ஒரு சின்ன ஒரு ரிமைண்டர், ஓகேவா? இப்போதைக்கு ஆரம்பிப்போமா? ஸோ ஹலோ ஸ்டார்ஸ் அண்ட் வணக்கம். Welcome home. ஸோ போன வீடியோவில் கூலி அப்படிங்கிற இன்டர்வலோட முடிச்சதுக்கப்புறம் டேரெக்டாகவே ஓப்பன் பண்ணுறதே செகண்ட் ஆஃப் வந்துட்டு ஃப்ளாஷ்பேக்கில் தான். ஸோ 1992 நார்த் இந்தியாவில் மாந்துவா அப்படிங்கிற ஒரு டவுனில் கூலிங்களோட ஒரு யூனியன் லீடராக வந்துட்டு நம்ம தேவா இருக்காரு. இவங்களாம் யாருக்கு கீழே வேலை செய்கிறாங்க அப்படின்னா ஜேவியர் அப்படிங்கிற ஒருத்தர் கீழே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு பார்ட்னர் இருக்கிறார், அவர் பேர் கக்காருங்க, ஓகேங்களா? ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து இவங்க ஒரு ட்ரக் டீலிங் பண்ணிட்டு இருக்கிறனால மாட்டிக்கிட்டனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கூலிங்களுக்கு தெரியாது நம்ம வந்துட்டு மூட்டை தான் தூக்குறோம், இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு தெரியாத மாதிரி ஆளுங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு கொலை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அந்த ஒரு குரூப் வந்துட்டு வராங்க. ஸோ அந்த 100 கூலிகளில் தான் யூனியன் லீடராக வந்துட்டு நம்ம தலைவர் இருக்கிறாரு. ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே கொடூரமாக கொல்றது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் அங்கே இருக்கிற கூலிகளை காப்பாற்ற பார்க்குறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சேவியரை எல்லாரும் முன்னாடியுமே வச்சு கொலை பண்ணுறாருங்க. சேவியர் ஏன் கொல்றாரு அப்படின்னா, கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட கூலிகள் வந்துட்டு சாகடிக்கப்படுறதுனால தன்னோட ஓனரையே கொண்டுட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொண்டுட்டு இதுக்கு மேலே கூலிகளுக்கு ஏதாவது ஆச்சு சீவிடுவேன் அப்படிங்கிற மாதிரி டைலாக சொல்லிட்டு நம்ம தலைவர் வந்துட்டு கிளம்புறாரு. பட் ஆனால் அந்த இடத்துல கக்காரோட பையனும் அண்ட் அதே சமயம் ஜேவியரோட பையனும் பார்த்துட்டே இருக்காங்க. ஆனால் ஜேவியரோட பையனுக்கு அப்பா இறந்த வருத்தம். ஆனால் இன்னொரு பக்கம் கக்காரோட பையனுக்கு வந்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னா, அவன் அட்மையர் பண்ண ஆரம்பிக்கிறான். யாருங்க அவர், நம்ம அப்பாவோட மவுசு ஜாஸ்தியாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. ஸோ ஒருத்தன் வருத்தத்தில் இருக்கான், இன்னொருத்தன் அட்மையர் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த ஃபிளாஷ்பேக் சீக்வன்ஸ் முடியுது. ஸோ அவருமே நம்ம தலைவர் ஸ்டைலாக தம்மை பற்ற வச்சு பீடியை பற்ற வச்சுட்டு அப்படியே போயிட்டு இருக்க அந்த இடத்துல ஃபிளாஷ்பேக் க்ளோஸ் ஆயிடுது. ஸோ எந்த ஒரு டைம் பீரியடுக்கு அப்புறம், ஏன்னா இந்த ஒரு சமயத்தில் வந்துட்டு நம்ம ராஜசேகர் நின்று பார்த்துட்டு இருப்பாரு, இவன் திருந்த மாட்டான்டா அப்படிங்கிற மாதிரியே ஏதோ ஒரு கோவம், ஒரு கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு திரும்பி போயிடுவாரு. ஸோ மேபி இதுக்கப்புறம் தான் வந்து அவர் எகெயின் யூனியனுக்காகவே இருந்து ரொம்ப மிகப்பெரிய ஆளாக சுற்றிக்கிட்டு இருந்து அதுக்கப்புறம் சத்தியம் பண்ணிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு அதுக்கப்புறம் தூக்கி எறிஞ்சிட்டு கிளம்பிட்டு போகிறோம் என்னமோங்க. பட் இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத ப்ராப்பராக படத்தில் சொல்ல போடல. பட் இருந்தாலும் இதில் தன்னோட ஒய்ஃபாக இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னா, நம்ம தளபதி மூவியில் ஒன் சைட் லவ்வராக இருந்து பிரேக்கப் ஆகி போச்சு இல்லை. ஸோ சூர்யாவோட எக்ஸ் தான் இங்கே தேவாவோட காதலி, மனைவினே சொல்லிக்கலாம், ஏன்னா மனைவி தானே. ஸோ அவங்க ரெண்டுத்துக்குள்ள இதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ரிலேஷன்ஷிப்பில் விரிசல் விடுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால் இனிமேல் என் மூஞ்சிலே முடிக்காத, இனிமேல் இந்த பக்கம் வராத அப்படிங்கிற ரெண்டு தேவா துரத்திடுறாங்க. பட் இருந்தாலும் தேவா ஆல்ரெடி சத்தியம் பண்ணிட்டு திருந்திட்டார் அப்படிங்கிறனால ஒய்ஃப் வேறு இப்படி சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இல்லாத மாதிரி தனியாக போயிடுறாரு. அங்கிருந்து கிளம்பி வந்தவர் தான் சென்னைக்கு வந்தவர், திரும்ப அந்த பக்கம் போகவே இல்லை 30 வருஷமா. கொஞ்சம் இது பழைய டெம்ப்ளேட் தான். ஜென்ரலாக வந்துட்டு நம்ம ரீசெண்டாக வந்து நிறைய படங்களை பார்த்துருப்போம். உங்கள் ரத்தத்தில் பிறந்த குழந்தை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் 90s காலகட்டங்களில் கொலை பண்ணாலும் ரவுடித்தனம்
பண்ணாலும் வந்துட்டு ஹீரோவோட வீட்டுக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவை தள்ளி வைக்கிறதான ஒரு டெம்ப்ளேட். சரி ஓகே விடுங்க. பட் இருந்தாலும் இதுக்கப்புறம் நடந்த விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஆக்சிடென்ட், அதாவது ஒரு சிலிண்டர் கிச்சனில் நடந்த ஆக்சிடென்ட்ல வந்துட்டு சிலிண்டர் வெடிச்சு நம்ம ராஜசேகர் ஒய்ஃபும் நம்ம தேவாவோட ஒய்ஃபும் இறந்துடுறாங்க. பட் இருந்தாலும் இந்த இழப்பு தாங்கிக்க முடியாத தேவா வந்துட்டு மனசுடைஞ்சு போயிட்டு திரும்ப தனிமையிலே வாழ ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி காலங்கள் போயிட்டு இருக்கும் போது தான் இப்போ ப்ரெசென்ட்டுக்கு நேராக ஒரு பக்கம் பிரீத்தி தயால் கிட்ட மாட்டிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் தயால் வந்துட்டு இப்போ பிரீத்தி உயிரோட வேணும் அப்படின்னா எனக்கு நீ சில வேலைகள் பண்ணுன்னு சொல்லிட்டு தேவா வேலை வாங்குறாரு. ஏன்னா இப்போதைக்கு தயால் செத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சைமனும் மற்றவங்களும் நினைச்சிட்டு இருக்கிற பட்சத்துக்கு தயால் வந்துட்டு சில பணங்களை வந்துட்டு ஒழிச்சு வச்சிருக்கான். ஏன்னா என்னதான் வந்துட்டு இனிஷியலி திலீப் அப்படிங்கிற ஒரு போலீஸ்காரனா உள்ள வந்திருந்தாலும் ஒரு வருஷம் வந்துட்டு பெர்ஃபெக்டா எல்லா வேலையும் வந்துட்டு டிபார்ட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தவன் ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரி தனக்கு வந்துட்டு ஒரு ஆசை வந்துருச்சு, ஓகே காசு எடுத்துட்டு பேசாம மிஸ் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்துட்டு நிறைய காசு 200 கோடிக்கு மேலே ஒரு பக்கம் ஒழிச்சு வச்சிருக்கான்னு சொல்லிட்டு போன வீடியோ சொல்லியிருந்தோம்ல. ஸோ அந்த பணம் எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கணும். அதே சமயம் வந்துட்டு மற்ற டீட்டெயில்ஸ், இந்த சைமன் பண்ற வேலை என்ன, இந்த ஹார்ட் டிராஃபிக்கிங் பத்தி இருக்கிற டீட்டெயில்ஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீ எனக்காக எடுத்துட்டு வந்து அந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் வந்துட்டு சொல்றாப்ல. அப்பதான் வந்துட்டு பிரீத்தி நான் உயிரோட விடுவேன் அப்படின்னு சொல்றாப்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தேவாவும் பண்றாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு வேலை வேறு சொல்றாரு. என்னன்னு பார்த்தா சைமனோட பையனை வந்துட்டு போட்டு தள்ளணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாரு. பட் ஆனால் சைமனோட பையன் மட்டும்தான் அந்த கூட்டத்திலே நல்லவன் அப்படின்னால அவரு கொல்ல மாட்டேங்கிறாரு. பட் ஆனால் சைமனோட பையனுக்கு வந்துட்டு ஒரு காதல் இருக்கும், ஓகேங்களா, அங்கேயே வேலை செய்கிற ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுகிட்ட வந்துட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா, விட்டுட்டு நீ பாட்டி சந்தோஷமா இரு அப்படி மாதிரி சொல்லிட்டு போயிடுவாரு. பட் ஆனால் இந்த விஷயம் எப்படியோ தயாளுக்கு தெரிஞ்சது. தயாளுக்கு தெரிஞ்சோன்னு என்ன பண்றாரு அப்படின்னா, பிரீத்தியை கொலை பண்றக்கா ட்ரை பண்ண ஏய் திலீப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் வீடியோ கால் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது பிரீத்தி உடையாலும் பொண்டாட்டி வந்துட்டு சாகடிக்குவா அப்படிமா வந்துட்டு மிரட்டுறாரு. யாரா பொண்டாட்டின்னு பார்த்தா ஆடா நம்ம சைமனோட பையனோட காதலி இருக்கா இல்லைங்க, அவ தாங்க வந்துட்டு பொண்டாட்டியே. ஸோ இவங்க 2 பேருமே போலீஸ்காரங்க தான். ஒட்டுக்கா உள்ளுக்குள்ள வந்து வேலையை பார்த்துட்டு நீ இல்லாதப்போ நான் வெளியில் தெரியணும், நான் வந்துட்டு தெரியாதப்போ நீ வெளியே தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளானை போட்டு அங்கே இருக்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அவன் பையனையும் ஏமாற்றி மொத்தமாக வந்து சுருட்டிட்டு போகலாங்கிறது பிளான். ஏன்னா இப்போ சுருட்டிட்டு தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னா ஈஸியாக இவன் மாட்டிக்குவா. அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 தான் ஒரு காதல் இருக்குல்ல, ஈஸியாக வந்துட்டு இவனும் வந்துட்டு வெளிக்காட்டிடும் அப்படிங்கிறனால இவனையும் போட்டு தள்ளிலாம் அப்படி சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. பட் இந்த விஷயம்லாம் வந்துட்டு நம்ம சைமனோட பையனுக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அண்ட் அதே சமயம் திலீப்புக்கு வேற வழி இல்லை, பிரீத்தியை விட்டுதாகணும். அதனால பிரீத்தியும் வந்துட்டு அங்கிருந்து தப்பிச்சிடுறாங்க, தயாலை வந்துட்டு கட்டி விட்டு போட்டு. ஆனால் இன்னொரு பக்கம் இந்த இடத்துல இன்னொரு ட்விஸ்ட் ரிவீல் பண்ணுறாங்க. உன்னோட டோக்கன் நம்பர் வந்து, அதாவது நம்ம ராஜசேகரோட ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, இந்த மாதிரி உன்னோட டோக்கன் நம்பர் 5821 தானே, உன்னோட பர்சனல் நம்பருக்கு ஃபோன் பண்ணி யாராவது ஒருத்தர் அந்த டோக்கன் நம்பர் சொன்னாங்கன்னா அவங்க தான் உனக்கு பிறந்தவங்க அப்படி மாதிரி சொல்லிடுறாரு. என்னடா இது அப்படி மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே மனசு உடைஞ்சு போயிட்டு டேரக்டா என்ன நினைச்சாரு சொல்லி தெரியல, எப்படியாவது பிரீத்தி இப்போ காப்பாற்றி கூட்டு வரணும்னு சொல்லிட்டு இங்கிருந்து கிளம்புறாரு. பட் அது வரைக்கும் இவ்வளோ பார்த்துக்கோங்கன்னு சொல்றாரு. ஆனால் இன்னொரு பக்கம் நம்ம கஸ்டம்ஸ் ஆஃபீஸருக்கு செம்ம காண்டி, என்னையே நீ ஏமாத்திரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, பட்டன் அழுத்தி ஆக்சுவலி வந்துட்டு அந்த இடத்துல அந்த மொபைல் கிரிமட்டோரியம் இருக்கு இல்லையா, அந்த செட்டப் வந்துட்டு டேங்கர்ல வச்சு உட்காந்துருப்பாங்க. அதில் தான் வந்துட்டு நம்ம திலீப்போட மனைவி வந்துட்டு உட்கார வச்சிருப்பாங்க. நம்ம ஆளை வந்துட்டு ஏமாத்தினவள. ஸோ லிட்டரலி வந்துட்டு ஏமாந்துட்டே நினைக்காத, தப்புஸ்டே நினைச்சுக்கோ அப்படி மாதிரி சொல்லிட்டு தேவா சொல்லிட்டு போனாலும் இன்னொரு பக்கம் காண்டில் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணா இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு அப்படின்னா, பட்டனை தட்டி அப்படியே அவளை சாம்பலாக்கிறாரு. சாம்பலாக்கினதுக்கு அப்புறம் ஓகே இப்போதைக்கு கருட புராணத்தின் படி தண்டிக்கப்படுவார் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு பக்கம் இந்த சாப்டர் இந்த பக்கம் க்ளோஸ் ஆக, இன்னொரு பக்கம் பிரீத்தியை வந்துட்டு தயால என்ன பண்றாரு அப்படின்னா பின்தொடர்ந்து போறாரு. ஏன்னா என்ன ஆனாலும் சரி இன்னும் அவங்க பாதி தூரம் கூட தாண்டி இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறனால பிரீத்தி வந்துட்டு அவங்களோட ஆட்கள் கூட தான் போயிட்டு இருப்பாங்க. பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. ஃபாலோ பண்ணி சேஸ் பண்ணி அந்த இடத்துல ஆக்சிடென்ட்லாம் ஆகி அதுக்கப்புறம் ட்ரெயினில் வந்துட்டு தப்பிக்கிறாங்க. ட்ரெயினில் தப்பிக்கும் போது என்ன பண்றாரு அப்படின்னா, தயால் உள்ள வந்துட்டு எல்லாரும் அடிக்கிறாங்க. மக்களெல்லாம் வந்துட்டு தடுத்து நிறுத்தினாலும் இன்னொரு பக்கம் இந்த ஒரு சமயத்தில் அவங்க அப்பா சொன்னது ஞாபகம் வரும். யாரு? ராஜசேகர் சொன்னது. யாருக்கு? நம்ம பிரீத்திக்கு. என்னன்னு பார்த்தா 5821 ஃபோன் பண்ணி சொல்லுமான்னு சொல்லியிருப்பாரு. அப்போ நம்மளுக்கே தெரியும் ஆட்டை இவங்க தான் நம்ம பொண்ணா, அதாவது நம்ம தேவாவோட பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கரெக்டாக ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு பக்கம் என்ன இருக்கும் அப்படின்னா, தேவா வடிக்கிறக்கா ஆட்கள் வந்திருப்பாங்க. ஏன் வந்திருக்காங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி அர்ஜுன் வந்துட்டு, அதாவது நம்ம சைமனோட பையன் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்துட்டு கடைசியாக வந்து தேவா கூட தான் போனார். அதுக்கப்புறம் வந்துட்டு காணும் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்ஸ் வந்துட்டு நம்ம சைமன் கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதனால வந்துட்டு சைமனுக்கு காண்டா இருக்கும், நம்ம பையன் ஏதோ பண்ணிடுவாரான்னு சொல்லிட்டு தேவா எங்க இருக்கான்னு சொல்லி கூட்டுவாங்கன்னு சொல்லி தேவாவோட மேன்ஷனுக்கு ஆழம் சுற்றுவார். ஸோ அதனால் அங்கே இருக்கிறவங்க எல்லாமே ரவுடியாக இருக்கிறனால அங்கே வந்துட்டு ஃபைட் நடந்துட்டு இருக்கும். ஃபைட் நடந்துட்டு இருக்கிற கேப்பில் தான் வந்துட்டு கரெக்டாக சுத்தியாசன் இங்கிருந்து கூப்பிடுவாங்க. அவங்களும் அட்டன் பண்ணும்போது இங்கே ஒயரை கட் பண்ணி விட்டுருவாங்க. ஆனால் சுத்தியாசன் தான் பொண்ணுன்னு தெரிஞ்சிடும். ஆனால் தெரிஞ்சு இன்னொரு கேப்பில் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம தயால் என்ன பண்ணுவார், சுத்தியாசனை பிடிக்க வர கேப்பில் நம்ம குமார்னு ஒருத்தர் இருப்பா, அப்படி யாரு நம்ம தேவோட ஃப்ரெண்டு, அவர் வந்துட்டு என்ன பண்ணுவார்னா சுத்தியை காப்பாற்றணும் அப்படிங்கிறக்காக டேரெக்டாக வந்து ட்ரெயின்லேருந்து தயாலோட சேர்ந்து குதிச்சிருவார். பட் இருந்தாலும் அப்பவும் வந்துட்டு தயால் சாக மாட்டாப்புல. அதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து அவர் ஸ்டேஷன் கிட்ட சுற்றிட்டு இருக்காரு. இதுக்கு மேலே என்ன பண்ணுறது தெரியாமல் அந்த ஒரு சமயத்தில் இவர் ஒருத்தர் பார்த்தாரு. யாரும் பார்த்தா அர்ஜுன். அர்ஜுன் வந்து பிடிச்சி என்னையவே ஏமாத்தினா சொல்லி சண்டை போட பார்க்குறாரு. பட் ஆனால் தயாலுக்கு வந்துட்டு ஓகே இதுதான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு தேவா மேலே எல்லாத்தையுமே ஃப்ரேம் பண்ணணும்னு சொல்லி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வெளியில் போன ஓனா வேட்டிக்குள்ளே விட்ட மாதிரி அர்ஜுனே தயால் கிட்ட இப்போ மாட்டிக்கிட்டாப்ல. அதனால் வந்துட்டு நம்ம ராஜசேகர் ஃப்ரெண்டுமே கூட இருப்பார். ஸோ அவரே அடிச்சு போட்டு அர்ஜுனை தூக்கிட்டு போய் நேராக ஒரு இடத்துல வச்சு நம்ம சைமனுக்கு வீடியோ கால் பண்ணி இந்த மாதிரி சார் என்ன மன்னிச்சிருங்க, தேவா தான் என்ன கொல்ல சொல்கிறான், என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு
ஏன்னா இப்போ மனைவி செத்துட்டா அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு லிட்டரலி வந்து நம்ம அர்ஜுன் மூலமா இவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஒரு வகையில் வந்துட்டு தேவா தான் அது காரணம் அப்படிங்கிற ஒரு கோவம். அதனால தேவா தான் பண்ணும் அப்படிங்கிறனால தேவா தான் உங்க பையனை கொலை சொன்னா, உங்களை பத்தின டீட்டெயில் எல்லாமே அவங்ககிட்ட இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் தயால் வந்துட்டு போய் சொல்லி சைமனோட கண்ணு முன்னாடியே வந்துட்டு லிட்டரலி அர்ஜுன் வந்துட்டு கொண்டுறாப்ல. ஸோ பெத்த பையன் வந்துட்டு செத்தோன்னு வந்துட்டு இவருக்கு செம்ம காண்டாயிருது. எப்படியா தேவா கொல்லணும்னு வந்துட்டு அவருக்கு வெறி வந்துருது. ஸோ இப்போ லிட்டரலி வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு பையன் எங்க போனான்னு சொல்லிட்டு தேவா கிட்ட தேடி அனுப்பிச்சு விட்டு ஆட்களையும் தாண்டி இன்னும் நிறைய பேர் அனுப்பிச்சு விட்டுறாரு. பட் அப்படி அனுப்பிச்சு விட்டன வந்துட்டு நம்ம தேவாவுக்கு சப்போர்ட்டா 18 இல்ல 19 கூலிங்க இருக்காங்க மொத்தம். ஸோ நம்ம உப்பி அண்ணனோட சேர்த்து மொத்தமா என்ன பண்றாங்க அப்படின்னா சைமனோட ஆட்கள் எல்லாத்தையுமே அடிச்சு பொழந்து கட்டிடுறாங்க. ஸோ பொழந்து கட்டின இன்னொரு பக்கம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் சென்னையில் வந்துட்டு அவ இறங்க போறா அப்படிங்கறனால வந்துட்டு ஆட்கள் அனுப்பிச்சுடுவாரு. பட் ஆனா அங்க வந்துட்டு நம்ம ஆளுங்க போறதுக்கு முன்னாடி சைமனோட ஆட்கள் வந்துட்டு போயிடுவாங்க. ஏன்னா தயால் வந்துட்டு சொல்லிடுவாரு, இந்த மாதிரி ராஜசேகரோட பொண்ணு வந்துட்டு இருக்கா, அவன் வந்துட்டு அவ தான் உயிரா பாக்குறான், அவளை காப்பாத்துறதுக்காக தான் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி நிறைய டீட்டெயில் சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால என்ன பண்றாரு அப்படின்னா அங்க வந்துட்டு அவளை தூக்கறதுக்காக அனுப்பிச்சு விட்டுறாங்க. நம்ம பிரீத்தி என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம தேவோட ஆள் தான் கூப்பிடுறாங்கன்னு நினைச்சிட்டு சைமனோட ஆளோட வண்டியில ஏறி போயிடுவாங்க. பட் ஆனா அவங்க ஏறி போனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஆளுகளோட வண்டி வந்துட்டு வரும். ஸோ அதனால இவங்க வந்துட்டு எங்க கூட்டிட்டு போறாங்கன்னு ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. ஸோ ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது ஹார்பருக்கு தான் போவாங்க. அதனால பின்னாடி நம்ம தேவாவும் கிளம்பி வருவாரு. தேவாவும் கிளம்பி வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா சைமனும் தேவாவும் வந்துட்டு ஒரு கன்ஃபன்டேஷன் இருக்கும். அப்படி கன்ஃபன்டேஷன் இருக்கும்போது இவளுமே ஒரு சோர்ஸ் தான், இவளோட ஹார்ட்டி எடுத்துட்டு நான் சொன்னதுக்கு அப்புறம் அப்படி மாதிரி சொல்லிட்டு நேரா பிரீத்தி அனுப்பிச்சுட்டதுக்கு அப்புறம் உன்னால என் பையன் செத்துறான்னு சொல்ல நான் உனக்கு கொல்லல அப்படி மாதிரி சொல்லும்போது தெரியும். பட் ஆனா என் கண்ணு முன்னாடி என் பையன் சாகிறது வந்து எவ்வளவு பெரிய வழி தெரியுமா, அதனால உன் கண்ணு முன்னாடி உன் ஃப்ரெண்டோட பொண்ணை சாகடிக்கிறேன், இவ தான் உனக்கு பெருசு அப்படி மாதிரி சொல்ல நான் ராஜசேகர் ஃப்ரெண்டு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டே ஆனா என்னை பத்தி இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கலையா, அது ராஜசேகர் பொண்ணு இல்லை ஏன் பொண்ணு அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம என்னை எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டே இருந்தியே, ராஜசேகரோட அசிஸ்டன்ட்ல ஃப்ரெண்டுன்னு கண்டுபிடிச்ச உனக்கு உங்க அப்பாவை கொண்டது நான் தான் கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளோ நாள் ஆகுதாடா அப்படின்னு கேட்பாரு. ஸோ அப்போ நம்மளுக்கே தெரிய வரும். ஸோ ஜேவியரோட பையன் தான் சைமன் ஜேவியர். ஸோ ஜேவியரை கொண்டப்போ அந்த அழுதுட்டு இருந்த பையன் தான் நம்ம சைமன். ஸோ அவன் அழுதுட்டு இருந்தனால அவனுக்கு அந்த இடத்துல வலியும் வேதனையும் தான் அதிகமாக இருந்துச்சே தவிர்த்து இவரோட முகம் வந்துட்டு அந்த அளவுக்கு பெருசா ஞாபகம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வச்சுவாங்க. ஏன்னா அந்த சமயத்தில் வந்துட்டு அவன் புரோக்கனா இருக்கான். புரோக்கன் ஸ்டேட்ல அவங்க அப்பா இல்லை அப்படிங்கிறது மட்டும் தான் அவன் மைண்ட்ல இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு தெரியல. பட் இந்த இடத்துல அவர் வந்துட்டு தான் அவங்க அப்பாவை கொன்ன அந்த தேவராஜ் அப்படிங்கிறது சொன்னதுக்கு அப்புறம் இந்த இடத்துல எகைன் ஃபைட் வருது. பட் ஆனால் ஃபைட்டோட முடிவில் கண்டிப்பா வந்துட்டு சைமனோட நெஞ்சிலேயே கோடாரியை குத்திக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா உன்னோட எல்லாத்தோடமும் சேர்ந்தே நீ சாவுடா அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு நம்ம மற்ற 18 கூலிங்களும் வந்து நம்ம ஸ்ருதியை காப்பாற்றிடுவாங்க. காப்பாற்றினதுக்கு அப்புறம் அந்த போட்டுக்கே அதாவது அந்த ஷிப்புக்கே வந்துட்டு பாம்பு பிளாஸ்ட் பண்ணிட்டு கிளம்பிடுவாங்க. பட் ஆனால் எனக்கு அப்புறம் உன்னை தேடி ஒருத்தர் வருவோம் அப்படி மாதிரி சொல்லிட்டு தான் வந்துட்டு நம்ம சைவன் வந்துட்டு சாகருக்கு முன்னாடி சொல்லியிருப்பாரு. பட் கோடாரியில் குத்தின அவரை வந்துட்டு அவர் ஃபர்தராக கொல்லலை. அந்த இடத்துல பாம்பு பிளாஸ்ட் மட்டும் தான் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் இவங்க கிளம்பும் போதே வந்துட்டு ஒரு குரூப் வந்து இவங்க பிடிச்சிட்டு போயிடும். பிடிச்சிட்டு போகும்போது வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா எல்லாத்தையுமே ஒரு இடத்துல ஒரு கருப்பு கல்ல துணியை போது நிற்க வச்சிருப்பாங்க. அங்கே ஒருத்தர் வராரு, அவர் தான் தாஹா. ஸோ தாஹா வந்துட்டு ரிசீவ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சினாரியோ வந்துட்டு முன்னாடி தான் இருக்கும். இவங்க சிண்டிகேட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை, அதை வந்துட்டு சரி பண்ணுறக்கா வந்துட்டு தாஹாவே வராரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இந்தியாவுக்கு நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன்னு சைமன் சொல்லியிருப்பாரு. பட் இந்த இடத்துல தாஹா வராரு. ஸோ இவங்க தான் வந்துட்டு நம்ம சைமனோட சாவுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாலும் அவங்க தலையை வெட்டுறதா நம்ம ரூல்ஸ் அப்படிங்கிற மாதிரி கக்கார் சொல்லிடுறாரு. ஸோ கக்காரை காட்டும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த தாஹா யாருன்னு சொல்லிட்டு. ஸோ தாஹா வந்துட்டு கத்தி எடுத்துட்டு நேராக போயிட்டு வெட்டுறதுக்கு முன்னாடி அவன் மூஞ்சி நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ கரெக்டாக அந்த இடத்துல அவங்க கருப்பு கலரில் அந்த மாஸ்க் போட்டுக்கிறது அவுக்கவும் கரெக்டாக வெட்ட போறாரு. பட் ஆனால் வெட்ட போகும்போதே அந்த ஃபேஸை ரெகக்னைஸ் பண்ண மாதிரி ஆகிருது. ஸோ அதுதான் நம்ம தேவா அப்படிங்கிறது கிளியர் அண்ட் கரெக்டாக தெரிஞ்சிருது. அண்ணா நீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. நான் அவங்கள வந்துட்டு ரொம்ப நாளாக தேடினேன், எங்க இருந்தீங்கன்னு சொல்லி தெரியல, ஆனால் நீங்களே இப்போ இங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் அட்மையர் பண்ண ஆரம்பிச்சாரு அகைன். ஏன்னா இப்போ நீங்கள் கேட்கலாம் எப்பறம் இவர் மட்டும் கண்டுபிடிச்சாரு, நம்ம சைமனால் கண்டுபிடிக்க முடியல. சைமன் வந்துட்டு அதிக வாட்டி போதையிலே தான் இருப்பார் எப்போவுமே. ஈவன் அப்போ பேசும்போது போதையில தான் இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் நிதானமான டைமில் இருந்திருக்கலாம். பட் அந்த சமயத்தில் நிதானமாக இருக்கும்போது அவருக்கு பிஸ்னஸ் மட்டும் தான் பார்ப்பாரு தவிர்த்து தேவாவை பற்றி யோசிச்சுட்டு இருக்க மாட்டார். பட் ஆனால் இவர் அப்படி இல்லை. எப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம சைமனோட அப்பாவை குட்டி வயசில் கொண்டாரோ அப்போ இருந்தே வந்துட்டு அட்மையர் பண்ணிட்டு இருக்கவர் தான் தாஹா. ஸோ அதனால வந்துட்டு தாஹாக்கு வந்துட்டு இவரை பற்றி கிளியராக தெரிஞ்சிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, இதில் ஏன்டா கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லி கேட்டால் நீங்கள் தலைவரோட ஃபோன் இருக்குல்ல, அது வந்துட்டு பழைய காலத்து ஃபோனாக இருக்கும். அந்த வட்டம் போட்டு சுற்றுற மாதிரி ஒரு ஃபோனு, அது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஓகேவா, அந்த மாதிரி ஃபோன் தான் வச்சிருப்பாரு. ஸோ அவ்வளோ ஆஃப்லைனில் தான் இருப்பார். பட் இருந்தாலும் சில விஷயங்களுக்காக வந்து நடுவில் வந்து டச் ஃபோன் அது இதனால யூஸ் பண்ணுவார். மேபி அவர் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இல்லாமல் இருந்திருக்கலாம். அவர் ஆஃப்லைன்லேயே வச்சிருக்காங்க தானே சொல்கிறாங்க. இதை எந்த விதத்தில் ஜஸ்டிஃபை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தெரில. பட் இது வந்துட்டு ஒரு பிளாட் ஹோல் தான். ஓகே, இந்த இடத்துல வந்துட்டு இவரை பார்த்தோன்னா அவர் கொல்லலை, என் கூட சேர்ந்துக்கலாம்னு சொல்லி கேட்க உங்கள் அப்பா கிட்ட பேசிட்டு வரேன் அப்படி மாதிரி சொல்லிட்டு போயிட்டு என் கூலிகளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா முன்னாடி சொன்னதா இப்போ சீவிடுவேன் அப்படி மாதிரி சொல்லிட்டு மிரட்டிட்டு வரேன். அதுக்கப்புறம் எங்கிருந்தோ வந்து தயாலை பிடிச்சிருவாங்க. ஏன்னா தயாலை வந்துட்டு நம்ம கூடவே இருந்து குழி பறிச்சோங்கிறது ஓரளவுக்கு டீட்டெயில் தாஹாக்கு தெரிஞ்சிருக்கும் போல. அதனால தயாலை எங்கிருந்தோ பிடிச்சிட்டு வந்து தயாலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம உப்பி தாஹா அதுக்கப்புறம் தலைவர் 3 பேர் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்னா சேர்ந்த மாதிரி காட்டிட்டு ஒரு மிகப்பெரிய ஆழமான குழியை தோண்டி போச்சிருவாரு. புதைக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு பவர் ஹவுஸ் அப்படின்னு சொன்ன ராஜசேகரோட டைலாக் நம்ம தயாளுக்கு ஞாபகம் வரும். பட் இருந்தாலும் ஆழமான ஒரு குழியை தோண்டி புதைக்கிறது மட்டும் இல்லாமல் ஏன்னா திரும்ப
உயிரோடு எந்திரிச்சு வந்துடக்கூடாதுல்ல, அதனால தான் அப்படி புதைச்சிடுறாங்க. ஸோ புதைச்சிட்டு அதுக்கப்புறம் 3 பேர் ஒட்டுக்கா தம்மை பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபேர்வெல் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. கிளம்புனதுக்கப்புறம் வந்துட்டு கடைசியாக வந்து ஓகே 3 பொண்ணுங்களையும் வந்துட்டு பத்திரமா அனுப்பிச்சுட்றக்காக வந்துட்டு தேவா போகிறாரு. அப்போ வந்துட்டு ஸ்ருதி கிட்ட பேசுகிறாரு. இந்த மாதிரி 5821 யாருன்னு தெரியுமா உங்களுக்கு, அந்த கூலி நம்பர் நிறைய பேர் இருந்தாங்க தெரியாது அப்படின்னு சொல்லிடுவாரு. ஏன் தெரிலன்னு சொன்னாருன்னு தெரில. ஏன்னா கடைசியாக வந்துட்டு தன்னோட மனைவி கிட்ட அவர் பேசிட்டு பிரிஞ்சு வரும்போது எனக்கு ஒரு குழந்தை பிறந்தாலும் என் குழந்தை மூஞ்சில கூட மூச்சிடாது, உங்ககிட்ட என் குழந்தை வளரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த இடத்துல வந்து இவ்வளோ நாளாக வந்துட்டு வெறுத்துட்டோம். அண்ட் அதே சமயம் சாருன்னு கூப்பிட்டு இருந்தவங்களும் சாருன்னு மட்டும் தான் கூப்பிடுவாங்க, அப்பா அங்கிள்னு கூட கூப்பிட மாட்டாங்க. பட் இந்த இடத்துல அவங்க அங்கிள்னு கூப்பிட்டோமான்னு கேட்பாங்க. ஸோ அப்பாவும் அங்கிள்னு கூப்பிட்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் ஏன் வந்துட்டு அவர் ரிவீல் பண்ணல அப்படிங்கிறது தெரில. மேபி ரிவீல் பண்ணிருக்கலாம், பட் ஆனால் அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டாங்களோ என்னமோ. அவர் அப்படியே சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சுக்கிட்டே மனசில் வந்துட்டு ஒரு வழியோட தன்னோட ஒய்ஃபோட ஃபோட்டோவை பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருக்காரு. ஸோ போயிட்டு இருக்கும்போது ரிட்டன் அண்ட் டைரக்ட் போய் லோகேஷ் கனகராஜ்னு போட்டாலும் ஒரு போஸ்ட் கிரெடிட் சீனு, என்னடா அது போஸ்ட் கிரெடிட் சீன் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு நிறைய கண்டெய்னர் பாக்ஸ் இருக்கும் இல்லையா, கண்டெய்னர்லேருந்து நிறைய ஒரு உடன் பாக்ஸ் மாதிரிலாம் வந்து இருக்கிறாங்க. இறக்குனதுக்கப்புறம் வந்துட்டு பூரா அதில் வந்துட்டு இந்த மாதிரி மாட்டுக்கறி ஆட்டுக்கறி அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அந்த கறி எல்லாத்தையுமே பச்சைக்கறி வந்துட்டு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. ஸோ வெடிச்சிட்டு இருக்கும்போது பர்டிகுலர் ஒவ்வொரு பாக்ஸ்லேருந்து எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது எல்லாருக்குமே சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிடுறாங்க. பட் ஆனால் பாக்ஸ் வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணாமல் ஜஸ்ட் அந்த சீல் மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தா அந்த ஒரு பாக்ஸை திறந்துட்டு உள்ளிருந்து சைமன் வராரு. சைமன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாம் பிளாஸ்ட்டுக்கு முன்னாடி அங்கிருந்து தப்பிச்சு பக்கத்தில் ஹார்பர் தானே நிறைய கண்டெய்னர்ஸ் எல்லாம் மாற்றி மாற்றி இறக்குவாங்கல்ல, சில இடத்துல ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இங்கே கறியை வந்துட்டு இம்போர்ட் பண்ணியிருப்பாங்க போல. ஸோ அதில் வந்துட்டு அப்போதைக்கு தப்பிச்சு வந்துட்டாரு. ஸோ வந்தப்போ என்ன ஆகுது அப்படின்னா பக்கத்தில் வந்துட்டு சாப்பிட போனவங்க எல்லாருமே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, பெரிய சண்டை மாதிரி இருக்கு. அந்த சத்து கேட்கவும் அவருடைய பார்க்க போறாரு. அப்படியே பார்க்க போயிட்டு இருக்க திடீர்னு பார்த்தா 2 பேர் சண்டை போட்டு இருக்காங்க. அந்த 2 பேர் யாருன்னு பார்த்தா நம்ம ஜேடியும் பவானியுங்க. ஸோ நேரா வந்துட்டு இது நம்ம எல்சியூக்குள்ள வரும்னு பார்த்தா மாஸ்டர் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்குள்ள இந்த படத்தை வர மாதிரி முடிச்சு விட்டாங்க. முடிச்சு விடல, நான் முடிச்சிட்டேன். கொஞ்சம் ஓவரா இருக்கோ, சும்மா ஒரு கற்பனை, உங்கள் கற்பனைக்கு ஒரு அளவே இல்லையான்னு சொல்லி கேட்பீங்க. பட் இருந்தாலும் இது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தாங்க இருக்குது. ஏன்னா ஹார்பரில் வந்துட்டு இந்த மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாம் பண்ணுறதுக்கு லோடு இறக்குவாங்க. ஸோ அந்த சமயத்தில் ஹார்பரில் ஒரு ஷிப்பில் தான் வந்துட்டு இந்த மாதிரி பாம் பிளாஸ்ட் ஆகிருக்கு. ஸோ அவர் அங்கேருந்து அவர் தப்பிச்சிடறாரு. தப்பிச்சு வந்து பார்த்தா இந்த இடத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு. இவர் இந்த நியூஸில் கனெக்ட் பண்ணுறது தப்பு இல்லையே, தேர் இஸ் அ பாசிபிலிட்டிஸ் தானே. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு அர்ஜுன் வந்து அவங்கள அந்த இடத்துல போட்டு தள்ளுறதே கரெக்டான ஒரு விஷயம் தான். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து தயால் இருக்காங்கல்ல, ஸோ தயால் வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட எப்படி வந்து தான் ஆகணும், கிட்டத்தட்ட நியர்பைல தான் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அர்ஜுன் வந்துட்டு ரிட்டர்ன் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு திரும்ப அந்த கிங்பின் ஹார்பருக்கே வந்துட்டு இருக்கம்பா அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லிட்டு அவர் கிளம்பலாம். கிளம்பி போகிற வழியில் வந்துட்டு தயாலை பார்க்கும்போது அப்பாட்ட பிடிச்சி கொடுத்தான்னு சொல்லி பார்க்க, பட் ஆனால் அதுக்கு பதிலாக வந்துட்டு அங்கே நடக்கிறதா வந்துட்டு வேற அப்படின்னு சொல்லி நினச்சிக்கலாம். தயாலே வந்துட்டு அர்ஜுனை போட்டு தள்ளுற மாதிரி இது வந்துட்டு ஓரளவுக்கு ப்ராப்பராக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா அந்த இடத்துல வீடியோ கால்லேயே வந்துட்டு ஸ்ருதி வந்து பார்த்துருப்பாங்க யாரை, நம்ம தயாலோட ஒய்ஃபை. ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் வந்துட்டு தயாலோட ஒய்ஃப் கூப்பிட்டுனா அப்படியே அவங்க போனாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இப்போ ரீசெண்டாக எல்லாரும் மீம்ஸ்லேயே போட்டு கேட்டிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் வந்துட்டு வீடியோ காலில் தூரமாக இருந்தது பெருசாக தெரில அப்படின்னுலாம் சொன்னாலும் அது நல்லா கிளியராகவே தெரியும் உன் ஒய்ஃபு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னலாம். ஓகே பரவாயில்ல. ஸோ இதுதான் வந்துட்டு சில விஷயங்கள் நான் மாற்றினேன். அண்ட் போஸ்ட் கிரெடிட் சீன் வந்துட்டு நானும் இன்க்ளூட் பண்ணேன். ஓரளவுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன். சரி ஓகேங்க, வேற எதுவும் தேவையில்லை. ஏன்னா இதுக்கு மேலே வந்துட்டு இந்த படத்தில் கூட மொத்த ஸ்டோரி சொன்னேன் அப்படின்னா ஸ்பாய்லர் ஆயிரும். இதுவே ஸ்பாய்லர் தான் நினைக்கிறேன். சரி ஓகே, மேலும் ஒரு புதிய பார்க்கும் முறை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் ஸ்கிரிப்ட் தமிழ் ஷார்ட் சொன்ன முக்கியமான விஷயம் பேராட்டவங்களுக்கு துணையாக இருக்கும். மே த ஃபோர்ஸ் பி வித் யூ.